எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி. இங்கே டைரக்டர் படப்படன்னு பேசினார் இல்லையா, கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக பேசிட்டாரு. எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துட போகுது, நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கிள்ஸ், பல டிலேஸை தாண்டி அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பையன், அதாவது என்ன தான் சொல்கிறேன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு லவர் பாய், ஒரு ஆங்க்ரி யங் மேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன், இது உங்களுக்கு ஓகேயா, செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், FDFS விசில் அடித்து 10 ரூபா டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்கே ஆரம்பிக்குது, இது உள்ள என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற, இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேலே பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பித்து தார், அது மாதிரி LPG, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது, சொல்லும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணோம், 4 பேர் அடிக்கணும், கமர்ஷியலாக ஒரு 2 சாங் இருக்கணும், ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை. ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக ட்ரெய்லர் வந்தது. எனக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சரி, உண்மையாகவே நம்ம கான்ஃபிடென்ஸோட பண்ணிட்டோம் அந்த படத்தை, ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இந்த புது நான் எடுத்திருக்கிற இந்த ஆக்ஷன் அவதாரை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக திட்டலை. ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முந்தானேத்து STR அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்தேன்டா, பர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற, ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறன்னும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, இந்த பார்க்காத ஒரு உலகம். ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில், பெட்ரோல், டீசல், மாஃபியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஹாஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில்
ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா, இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம கால் அடி எடுத்து வைக்கிறதுலேருந்து வீட்டிலேருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ஒரு இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய டீம், ப்ரொடியூசர் தேவா சார், எனக்கு ஒரு 12-13 இயர்ஸாக அவருடைய நட்பு. ஸோ அந்த நட்பு தான் இந்த படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அவர் என் மேலே வச்ச அன்பு. அதாவது நான் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறத விட அவர் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறாரு. அதுதான் உண்மை. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறது, உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய மார்க்கெட்டை சைஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு பட்ஜெட் போய் லேண்ட் ஆயிருக்கு. அது கூட டேரக்டர் சொல்லும் போது யோசிச்சேன், எந்த டேரக்டரும் இப்படி ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல, அதிகமாக செலவாயிடுச்சு எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சுன்னா. ஸோ அதை கூட ஃபில்டர் போடாமல் சொல்லிட்டாரு டேரக்டர். ஸோ ஆனால் அதான் உண்மை. ஸோ அதை தாண்டி பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம் தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்த எனக்காக இந்த படத்து மேலே வச்சிருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் மேலே, டேரக்டர் மேலே, எங்கள் டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணும். கண்டிப்பாக சார் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சினிமா எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் கிட்டே இருந்து பார்த்துருக்கேன். மனுஷனுக்கு சாப்பாடு, தூக்கம், காற்று, தண்ணி இதெல்லாம் முக்கியம்னுவாங்க. அது எல்லாத்துலேயுமே அவருக்கு சினிமா கலந்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பண்ணுற படமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்பார். ஸோ அந்த சினிமா நிச்சயமாக அவங்கள கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன் தேவா சார். அதுக்கு உதாரணமாக இப்போது ஒரு படம் லோகான்னு ஒரு படம் வந்தது. ஸோ உண்மையாகவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அவ்வளோ பெரிய பட்ஜெட், பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே, அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை, அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தம்ப்நெயிலாக போட்டுறாதீங்க. நான் சொன்னது ஒரு எமோஷன், நான் சொன்னது அந்த ஸ்கேல், நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் எ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக சார் சினிமா அவங்கள நான் சொன்ன மாதிரி கைவிடாது. அண்ட் ஆடியன்ஸும் இதை வரவேற்பாங்க. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து தயாரிக்க போகிற மற்ற படங்களுக்கும் சரி. ஸோ அண்ட் கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும், உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. அண்ட் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்கவுங்க நடித்த படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல். ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தோம் எல்லாருமே. ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரீஷ், தேவா சார்லாம் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடாக இருந்தது. அதனால ஒரு 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 படத்தோட கொண்டு வரதுக்கு, இதை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு நாளும் எப்படி கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியாக நினச்சி தான் இந்த படம் பண்ணேன். ஸோ தேவா சார், கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு, நீங்கள் போட்ட பெயின் எல்லாமே வந்துட்டு அன்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அண்ட் ஹரீஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன், என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஹரீஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ட்ராவலிங் இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சண்முகம் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான இது அமையல, இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு, அதுக்கான எல்லா இன்வால்வ்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார். அண்ட்
சங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் திபு தேங்க்யூ ஸோ மச். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஏன்னா என்னோடய கேரியர்லேயே வந்துட்டு இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உன்னாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் இல்லைனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவாக வந்து அதுல ஆல் தி பெஸ்ட், எல்லாம் சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான். ஸோ நாங்கள் நெய்பர்ஸாக இருந்தோம் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அவரும் எப்போவுமே வந்து சூப்பராக வந்துடும், நல்லா வந்துடுவேன். எல்லாருமே அப்படி தான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தங்கதுரை, தீனா, நாங்கள் எல்லாமே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக பண்ணிருப்போம். அவர் சொன்னார்ல, அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம் ஒரு 30 to 40 days. ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ விவேக் பிரசன்னா, கருணா சார், சாய்குமார் சார், நிறைய பேர் இருக்காங்க. சுரேகவாணி மேம், அனன்யா, அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை. ஸோ நிறைய பேர். ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது. அண்ட் டெக்னீஷியன்ஸ் சாண்ட் லோகேஷ் சார், டியூனி, அண்ட் எங்களோட கேமராமேன் MS பிரபு சார் அண்ட் ரிச்சர்ட் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் October 17th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செகண்ட்லி தேங்க்யூ, நீங்கள் இங்கே வந்து நம்ம படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய நீட் டு ஸ்பீக் அபவுட் அ லாட் ஆஃப் பீப்புள். போன ஃபங்க்ஷனில் நிறைய ஆள் பற்றி நான் பேசல. ஃபர்ஸ்ட் I'll ஸ்டார்ட் ஆஃப் வித் தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட் அண்ட் SP சினிமாஸ் அண்ட் தேவா. ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நம்பர் 1 அதுதான். ரெண்டாவது, இப்போ பாருங்க, அவரோட ஃபர்ஸ்ட் படம் அவர் ப்ரொடியூசர் ஆகி அது டென்ஷன் அவர் மூஞ்சியில் தெரியுது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. இதுதான் நம்மளோட வேலை. திஸ் இஸ் ஹவ் ஆர் லைஃப் இஸ். பட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேவா. ரொம்ப ரொம்ப நன்றி. மன்னிச்சிடுங்க ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு இது ஷூட்டிங்கில். ரெண்டாவது சண்முகம் இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு எப்போவே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணது எனக்கு ஆசை இருந்துச்சு. அண்ட் இந்த டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ட்ரெய்லரும் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய காஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஐ திங்க் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் காஸ்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் டில் நவ் இன் மை 18-year career. அண்ட் டு டூ சம்திங் லைக் தட் சண்முகம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் நிறைய நைட் ஷூட்டிங் வச்சாங்க. அண்ட் ரெண்டாவது சிட்டிக்கு வெளியே வச்சுட்டாங்க. ஸோ ஐ காட் டு சி நார்த் மெட்ராஸ், மீஞ்சூர், ரெட் ஹில்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் இந்த தடவை. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. பட் படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஹியர். நவ் கம்மிங் டு our ஹீரோ ஹரிஷ் கல்யாண். நவ் ஹரிஷ் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷூட் பண்ணோம் நார்த் மெட்ராஸில் ஒரு பைக் அண்ட் ஒன் ஃபைட் சீன். அண்ட் என்னோட குரு வென் உன்னாலே பண்ணும்போது ஜீவா சார் சொன்னாங்க, யூ திங்க் ஃபில்மிங் இஸ் வெரி ஈஸி, நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் சினிமாவில். எதை சொன்னேன்னா, நான் சினிமாக்குள்ளே வருவேன், நான் ஒரு ஆக்டர் ஆகிடுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் நினச்சேன் ஈஸியாக பண்ணலாம், என்னென்ன ஹவு டிஃபிகல்ட் குட் இட் பி. பட் ஐ திங்க் an actor's real strength comes in அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்க்குற he is so committed, so sincere to his work and very, very hardworking. You are going to do really well for yourself. Keep that commitment. Believe me, it's inspiring for the next person. உண்மையை சொல்கிறேன், because it always jumps off from the other person. So God bless you, do well, really well. அதுல்யா அண்ட் எனக்கு எதுவுமே சீன்ஸ் இல்லை. நான் ரீசெண்டாக அதுல்யாவுக்கு சொன்னேன், டாக்டர் படம் பண்ணும்போது அந்த டாக்டர் டீமோட எல்லா ADs, co-directors, everyone kept talking about Atulya. They all had a crush on Atulya. But the good part about Atulya is அதிகமாக சீன்ஸ் இல்லை. பட் நம்மளோட ஃப்ரெண்ட் காஸ்ட் ஒரு கும்பல் எப்போவே ஜாலியாக இருப்போம். அண்ட் அதுல்யா இஸ் நாட் வெரி ஹம்பிள் பர்சன். எப்போவே எல்லாரும் கூட பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஷி கீப்ஸ் ஸ்மைலிங், ஷி கீப்ஸ் பிரிங்கிங் இன் தட் எனர்ஜி அண்ட் ஷீ இஸ் ஹம்பிள், விச் ஐ ரியலி லைக் அபவுட் இட். குட் லக் Atulya, do well. God bless you on that. Then Dibu avargal, your music is fantastic.
you know, I don't know what more to say. Na ipo villain and adikre, so I don't have to dance. I see Harish Kalyan dancing over here on this one. I feel happy. I don't have to do it any further. But your music was fantastic. Theater response ella paakumbodhu, you know, the trailer response paakumbodhu, lot of compliments about your song. So good luck and congratulations. Coming to someone who's very special for me lately, Richard Nathan, we were talking about this recently. See, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணது வர சினிமாட்டோகிராஃபர் தான் ஜீவா சார், உங்களுக்கு தெரியும். அண்ட் he instilled in me about the kind of hard work where a cinematographer who puts in. So I've had the pleasure of working with நிறைய cinematographers, but Richard holds a special place in my heart because Richard is the only DOP or cinematographer where I got to do 2 films with him. One for an untitled project which we are filming for, and then he really worked hard for Diesel. So MS Prabhu sir and who's not here, and Richard, as you can see, those beautiful wide shot frames was all done by them, making us look so good, bringing in even colors to however local that you'd like it to be. So really pleasure working with you, Richard. Look forward to working with you again. The editor sir, unga patti nariya kelvi pattirken. Sorry we didn't get to meet in the past, but God bless you. I know all the hard work you've also put into this. And I'll start off with my people, the cast, who I got to spend a lot of time with. First, with this incredible actress, apart from the leads, of course, apart from these two, was I get to work with this incredible actress called Ananya, who plays my pair in this movie, and that was fantastic. And then Prem and me and Ananya had a great time shooting this movie. George sir, Varghese sir, Ravi sir, and Mona Ramesh sir, Tangadurai sir, Deena, who's this young spark when we were filming over there in Pondicherry. I had a really great time. Then Prasanna sir, we all had a great time. Thank you for your time, thank you for your patience, and thank you for all the jokes. That's what made the movie very memorable, and I wish you all a grand success for this coming Diwali. So what I've been saying for quite some time, this 17th, don't go to the petrol bunk, come straight to the theaters. We are serving diesel there too. Thank you, good luck. ஆக்சுவலாக வந்து ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தீபாவளி எங்களுடைய படத்துக்காக நாங்கள் இவ்வளோ பேர் உழைக்கிறோம். ஆனால் தீபாவளிக்கு வர போகிற எல்லா படத்துக்காகவுமே நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது 4 ஃப்ரேம்ஸ் முடிச்சுட்டு இங்கே வருவீங்க, இங்கே முடிச்சுட்டு திரும்பி 4 ஃப்ரேம்ஸ் போவீங்க. அந்த இவ்வளோ ஷெடியூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த டீசல் படத்துடைய இந்த முழுமை, இந்த படம் இப்படி ஃபுல்ஃபில்லாக இப்படி அவுட் வந்திருக்குன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து 2 பேருக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னா அது தேவா சார் அண்ட் வந்து சண்முகம் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தில் வந்து டேரக்டர் கன்வென்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும், இல்லைனா ப்ரொடியூசர் கன்வென்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் 2 பேருமே அப்படி தான். டேரக்டர் கன்வென்ஸ் ஆனால் ப்ரொடியூசர் கன்வென்ஸ் ஆக மாட்டார், அவர் கன்வென்ஸ் ஆனால் என்ன சார் இப்படி கன்வென்ஸ் ஆகுறீங்க, அதெல்லாம் ஆகாதீங்க, நீங்கள் மறுபடியும் எடுங்க, நல்லா எடுங்க, எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னும் குவாலிட்டியை எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 2 பேரும் போட்டி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ கன்வென்ஸ் ஆகலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தங்கோதரன் எனக்கு கன்வென்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்டு தேவா சார். நான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சொல்லணும். நான் வந்து எங்களுடைய டேரக்டரை வந்து ஒரு டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்த்தேன் கனா படத்தில். அதில் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், கைத்தட்டல்லாம் நீயா கேட்கக்கூடாது, கைத்தட்டல் வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணு, நாங்களே தட்டுவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த கைத்தட்டல் வாங்குறது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டீசல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா அவர் கனாவில் நடிச்சிருக்காரு, இன்றைக்கி அவரோட கனாவில் நாங்கள் எல்லாரும் நடிச்சிருக்கோம். ஸோ அவருடைய கனா தான் இந்த டீசல். ஸோ இது வெற்றி அடையிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ணன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கோ ஆக்டராக இருக்கோம்னா நாங்களாம் டிவி ஷோஸ்லேருந்து வந்தவங்க, கொஞ்சம் ஹைப்பராக இருப்போம், கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக இருப்போம். அதனால வந்து எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டைரக்டரும் கூட பண்ணுற ஹீரோவும். அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சாண்ட் லொகேஷன் தான். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்தில் இது ஒர்க் அவுட்டாக இருக்காது, கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ நீங்கள் விஷுவலாக ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம். ஸோ அதை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வினய் சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவரை வந்து வில்லனாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா வந்து அவரை ஸ்க்ரீனில் வில்லனாக என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும், ஆனால் ரியலில் அவர் வந்து ரொம்ப க்யூட், ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப். படத்தில் தான் அத்துல்யா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து தங்கோதுரை, நான், அத்துல்யா
தங்கதுரை எந்த அளவுக்கு மொக்க ஜோக் அடிப்பாங்களோ அதை விட படு மொக்க ஜோக் அடிக்கிறது வந்து அத்துல்யா தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்குமே. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் டீசல் குழு அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் அண்ட் நன்றி. எஸ்பி சினிமா சங்கர் சார், தேர்ட் ஐ என்டர்டைன்மெண்ட் தேவா சார், ஹரிஷ் கல்யாண் பிரதர், சண்முகம் பிரதர் டைரக்டர், இவங்க 4 பேருக்கும் இந்த படம் வந்து இந்த 3 வருடமாக எவ்வளோ பெரிய மன போராட்டம், எவ்வளோ பொருட்செலவு, எவ்வளோ பொறுமை, எவ்வளோ வழி அவங்க தாங்கிட்டு இருப்பாங்கன்னு நான் எனக்கு ஒரு நடிகனாக வந்து ஒரு படம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அது படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற ஆவல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் டீமில் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு இடமும் கடக்கிறப்போ ஒரு சரியான தருணத்துக்காக இந்த படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கதை, இந்த களம் பேச இருக்கிற ஒரு விஷயம் வந்து பணபலம் படைத்தவனும் பெரும் அரசியல் புள்ளிகளும் காலம் காலமாக பல தலைமுறைகளின் உழைப்பை உறிஞ்சி எப்படி ஒரு பெரிய அரசியலை அவங்களுக்கே தெரியாம இந்த சமுதாயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கிற பெரும் எழுத்தை வந்து சண்முகம் அவர்கள் வந்து திரையில கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது கண்டிப்பா எரிசக்தி தொடர்பான அரசியலை பேசுகிற முக்கிய படமாக டீசல் திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும். அது நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் ஹரிஷ் கல்யாண் பிரதர் அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்குமே ஒரு கதை இருக்கணும், அந்த கதைக்கு அவர் பொருந்தி முதல்ல போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட ப்ரியாரிட்டியாக இருந்திருக்கே தவிர நான் ஒரு ஹீரோ எனக்கான கதையாக ஏதாச்சும் இருக்குமான்னு அவர் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. அப்படி இருந்திருந்தால் ஒரு பார்க்கிங்கோ ஒரு லப்பர் பந்தோ இன்னைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்காது. தேசிய விருதுக்கு வாழ்த்துக்கள் பிரதர் முதல்ல. ஸோ அது அந்த வகையில் டீசல் திரைப்படம் ஒரு தமிழ் சினிமாவில் அடுத்து யாரை நம்பி பல 100 கோடிகள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடிகரோட பட்டியலில் ஹரிஷ் கல்யாண் டீசல் திரைப்படத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதற்கான உழைப்பு அவர் ஒவ்வொரு படத்திலையும் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல வந்து பிசிக்கலி மென்டலி அதை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த 3 வருடத்தை ஒரு ஹீரோ தாக்கு பிடிக்கிறதுக்கான மன வலிமை வந்து வேணும். அப்படி இருக்கு, அது இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய லெவலில் இருக்குன்றது. ஸோ கண்டிப்பா வாழ்த்துக்கள். நான் அதுல்யா எல்லா படத்துலையும் ரொம்ப கியூட்டா, இந்த படத்துலையும் அதே மாதிரி கியூட்டா ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ரிச்சர்ட் எம் நாதன் சார், ஸோ இந்த படத்துல இந்த படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கும்போது ஒரு முக்கியமான தருணத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். தேங்க்யூ சார். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா வந்து இந்த படம் முடிஞ்சது காரணம் ரிச்சர்ட் சாரும் ஒரு பெரிய காரணம். இந்த MS பிரபு சார் அண்ட் எடிட்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், உடன் நடித்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி. இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்த சண்முகம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. பிரசன்ட் மீடியா நண்பர்கள் நல்ல தரமான படத்தை வழக்கம் போல் மக்களிடம் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று ஆழமாக நம்புகிறேன். இறைவரின் அருளோடும் உங்களின் ஆதரவோடும் மக்களின் ஆதரவோடும் டீசல் படம் இந்த தீபாவளி அன்னைக்கு வெடியாக வெடிக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாரும் ஒன்றா இங்கே பார்க்கும்போது. டீசல் இந்த படம் வந்து ரொம்ப அதை என்ன சொல்கிறது, ஒரு ஆல் எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு அருமையான ஒரு படம். இது முதல் முறையாக டீசலில் என்னெல்லாம் மாஃபியா நடக்குதுன்றது ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாக எங்கள் டைரக்டர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அதாவது நம்ம இப்படிலாம் இருக்குமா அப்படின்றது அங்கே ஸ்பாட்டுக்கு போய் டயலாக்லாம் பார்க்கும்போது தான் தெரியும், இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ அது ரொம்ப ஒரு நிறையா ஆராய்ச்சி பண்ணி நிறையா அதில் மெனக்கெட்டு ரொம்ப வருஷமாக அந்த ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்கிட்டே இருந்து விடாமல் ஐ திங்க் மோர் தென் 10 years இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு கடைசியில் எஸ்பி சினிமாஸில் சொல்லி அது கிளிக் ஆகி அப்புறம் அப்படியே இங்கே இந்த டீம் நல்ல ஒரு ஹரிஷ் உள்ள வந்து ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகி தேவா. ஸோ அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக பேசப்படும்ன்றதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அண்ட் கேஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு ஹரிஷை இன்றைக்கி நேற்று இல்லை, வில்லம்புக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். அதில் வில்லம்பு படம் பார்த்துட்டு NFDCயில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்த்து வெளில வந்து ஹரிஷ்ட சொன்னேன், ஹரிஷ் ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை பிரதர் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, இன்னும் எனக்கு கரெக்டான பிரேக் வரல அப்படின்னு நான் சொன்னேன். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் பெரிய ஹீரோவாக வருவீங்கன்னு. அது இப்போ 2 படத்தில் ப்ரூவ் ஆயிடுச்சு, இந்த படத்தில் டெஃபினட்டாக ப்ரூவ் ஆகும். அண்ட் அதுல்யா என்னோட நெய்பராக இருந்தாங்க. ஸோ அதுல்யா இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர்.
அண்ட் மெனக்கெட்ட யோகாலேருந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணி அண்ட் ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அண்ட் வேறு என்னோட டார்லிங் வினய் நான் அதாவது அவருக்கு அனன்யா தான் பேர், ஆனால் படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் தான் ஜோடி மாதிரி இருக்கோம். எங்கள் கெமிஸ்ட்ரி நாங்கள் 2 பேருமே இப்போ பேசிகிட்டு இருந்தோம். படம் பார்க்கும்போது நம்ம 2 பேரோட கெமிஸ்ட்ரி இப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பார்க்கணும் வினய் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அண்ட் ஜார்ஜ் எல்லாருமே, வெற்றி எல்லாருமே, வர்கீஸ், விவேக், பிரசன்னா எல்லாருமே வந்து ரொம்ப, பட் எங்கள் காம்போ வந்து விவேக்கோட இல்லை, ஜார்ஜோடலாம் இருந்தது. ஸோ வி ஹேட் அ லவ்லி டைம். அண்ட் நார்த் மெட்ராஸ் திடீர்னு டேரக்டர் என்னன்னாங்க போயிட்டு ஃபுல்லாக டைலாக்லாம் பார்த்து போய் ஸ்பாட்டில் நின்று பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒருவர் வந்துட்டு இல்லை அது வேண்டாம், இதை மாற்றிடுங்க, இதை உடனே பேசுறீங்க அப்படின்னு. இல்லைங்க இப்போ இதானே சொன்னீங்க, இல்லை இது பண்ணுங்க, இது பெட்டராக இருக்கும்னுவார். அது முடிச்ச பிறகு திருப்பி வருவார், இல்லை இதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரிலாம் பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி நல்லா வந்திருக்கு படம். நீங்களாம் அவசியம் பார்க்கணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தேவா வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. எப்போ எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், எப்போ பேசினாலும் பிரதர் எப்படின்னாலும் இம்மிடியட் அதான் தூள் சூப்பர், இதை தவிர வேறு வார்த்தையாக அவர்கிட்ட இருந்து வராது. இந்த படம் நிச்சயமாக தேவா உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் டீம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் பாசிட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது தேவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிச்சயமாக இந்த படம் பேசப்படும். அண்ட் திபு நான் சும்மா சொல்லவே வேண்டாம், அவர் வந்து எப்படிலாம் ஹிட்டு கொடுத்துட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்துலையும் 3 பாட்டும் 3 பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக். இந்த படம் எங்கள் டீசல் தீபாவளி, தங்கதுரை சொன்ன மாதிரி டீசல் தீபாவளியாக இருக்கணும்னு சொல்லி அனைவரும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ஸோ மச். ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் நன்றி. டீசல் படம் ரொம்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம். இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க. வினய் சாரில் ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்ட்ரஸ்ஸு அங்கே போனால் அப்படியே பொதுவாக ஷூட்டிங்கில் திருவிழா எடுப்பாங்க, ஆனால் திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருக்காங்க, ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு க்ரௌடு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய ஆர்டிஸ்ட் இருப்பார், தெலுங்கு நடிகர் இருப்பாங்க, தெலுங்கு நடிகர் சாய்குமார் சார் வந்து பேசிகிட்டு இருப்பார், நான் சார் இருக்காருங்க அப்படின்ட்டோம். நிறைய ஆர்டிஸ்ட், பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரல, அவங்களாம் வந்தால் இடம் பத்தாது, அதனால் ஒரு வேளை ஸ்டேஜ் பத்தாது, அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரமேஷ் திலக்கு, காளி வெங்கட் அண்ணன், பிரசன்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க, தீனா வர காப்பில் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது சொல்லினே போகலாம். ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது அந்த ஷூட்டிங்கு. பாண்டிச்சேரியில் தான் ஷூட்டிங்கு. டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம், கடல் தண்ணியில் சார், பாண்டிச்சேரியில் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு. ஏன்னா கடலில் தான் எடுத்தாங்க, ஃபுல்லாக போட்டை வச்சு எடுத்தாங்க. போட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்க அது ஒரு சைடு போவோம், திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு. திடீர்னு மழை வந்துடும், திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க. அதில் உண்மையில ப்ரொடியூசர் தேவா சார், எஸ்பி சினிமாஸும் சரி, தேடை என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ரொம்ப அது எவ்வளோ செலவுனாலும் திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசியாயிடும், நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. ஏதாவது ஒரு ஆப்புக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலாம் கூட நம்ம தேவா சார்லாம் வந்து கடலில் நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு. பொருளை என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அவர் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம டைரக்டர் சண்முகம் அண்ணன், உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷன். அவர் கடுமையான உழைப்பாளிங்க. நைட்டு ஷூட்டிங் இருக்கும், திருப்பி விடிய காலையில் ஷூட்டிங் இருக்கும். நாங்களாம் அந்த ஷூட்டிங் அங்கங்கே தூங்கிடுவோம், கேப் கிடைக்கிறதுல அப்படியே படகுல கிடைக்கல. ஆனால் அவர் எப்படி தான் தூங்காமல் ஒர்க் பண்ணுறாரு தெரியல, விடிய முடிச்சுருப்பார். அப்படியே 24 hours ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு சண்முகம் அண்ணன், ரொம்ப ஹாப்பிண்ணே. நம்ம ஹீரோ ஹரிஷ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே வந்து அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார், ஹாப்பியான பிளேஸில் தான் இருப்பார். அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அழகான முகம், ஒரு ஹாப்பியான முகம் இருக்குது. நிறைய படங்கள் இப்போ அவரது லப்பர் பந்து, அடுத்தது பார்க்கிங், அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டாரு. விஜய் சார் மாதிரி ஓப்பனிங் சாங்கே வேறு மாதிரி ஆடிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பார்த்து கலைக்கெடுத்துட்டாரு. டான்ஸு ஃபைட்டுன்னு சூப்பராக பண்ணிட்டாரு. நம்ம அதுலியா அவங்க வேறு லெவல், அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் பேஸே உருவாயிடுச்சு அந்த இடத்துல. அந்த கடலூர் சைட்லலாம் எங்களை பார்க்க வராங்களா, அவங்கள பார்க்க தனியாக ஒரு 4 பேர் வந்துடுறானுங்க. அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பேரை பச்சை குத்துறதுக்கு கண்டிப்பாக படம் வந்தோடனே அந்த பச்சை குத்தின சாங் மாதிரி அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க. மற்றும் எல்லாம் எடிட்டர் சார் எல்லாருமே, நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினே இருப்பார் கடலில்.
எங்கே கேமரா எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, எல்லாம் ஆடி ஒரே ஒரு ஜாலியான டீமு. ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. டான்ஸ் மாஸ்டர் சரி, நம்ம டிபு சார் கலைக்கு மியூசிக் வந்து இப்போ அந்த பச்சை குத்தின சாங்கை வந்து வேறு லெவலில் ஹிட் பண்ணி விட்டாரு. படம் வரதுக்கு முன்னாடி ஹிட் ஆயிடுச்சு சார். ஆனால் அந்த சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஃபாரினில் யாரோ மொழி தெரியாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, டைரக்டர் சரி ப்ரொடியூசரும் சரி. அந்த சாங்கை வந்து பல்லவி நான் தான் பாடுவேன் படத்தில். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், நல்ல ஒரு மியூசிக் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எப்பயுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வடலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்ப்போம், படத்துக்கு போவோம். இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போகிறோன்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசல் தீபாவளி எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தலை தீபாவளி, எங்களுக்கு டீசல் தீபாவளி. தேங்க்யூ 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 ஸோ மச் சார். தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சண்முகனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு சினிமாவில் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை. ஆனால் வந்து எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனா, எனக்கு நான் ஒவ்வொரு படத்துக்கும் அண்ணன்ட்ட ஐடியா கேட்பேன். எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு மீனவ கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து என்னை ஒரு கூட படம் தன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு சண்முகனை. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த சினிமாவில் தூக்கி விடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கம்மி. ஏன்னா ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சண்முகம்னா இந்த படத்தில் ஜெயிக்கணும், எனக்கு அது மட்டும் தான் மைண்ட் செட். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 25 வருஷமாக அண்ணன் எவ்வளோ போராடுறாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டத்தை என்றைக்குமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் அண்ணன் ஜெயிக்கணும். அண்ணன் மூலமாக நிறைய குடும்பம் வாழும் கண்டிப்பாக. அப்புறம் வாய்ப்பு கொடுத்த நம்ம தேவா சார், எஸ்பி ப்ரொடக்ஷன், அப்புறம் ஹரிஷ் கல்யாண் சார். பிரதர், நம்ம 2 பேரும் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் 2011 ஒன்றா கிளாஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக பிரதர், இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் இரவாக கொடுக்கும் பிரதர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பிரதர். ஏன்னா அப்பவுமே யார்ட்டையும் பேச மாட்டேங்க, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருப்பீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் அத்துலியா மேம், அப்புறம் வினய் சார், உன்னாலே படத்தில் பார்த்தேன் சார், ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அது மாதிரி ஒரு படம் கொடுங்க சார் ஃபியூச்சரில். அப்புறம் ஜார்ஜ் அண்ணன், பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. திபு சார், பீர் சாங் பயங்கரமாக இருந்தது சார். மீடியா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. கண்டிப்பாக சண்முகம் ஜெயிக்கணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. ஹலோ, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். டீசல் ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் சண்முகம் எனக்கு கனா படத்துலேருந்தே தெரியும். ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க். ஸோ டியூன் பண்ணதாக இருந்தாலும் கம்போஸ் பண்ணது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. பச்சை குத்துக்கிட்ட ஆக்சுவலி வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 1 hour டு கம்போஸ் த என்டையர் டியூன், பியர் சாங் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஈவன் ரெக்கார்டிங் ஆல்சோ அப்படி தான் ஒர்க் பண்ணேன் நாங்கள். ஸோ அது தாண்டி இதில் நிறைய புது விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பச்சை குத்துக்கிட்டு இஸ் மை ஃபர்ஸ்ட் கானா சாங் அண்ட் தில்பரே ஆஜ் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங். So this film is very special and I just want to say thanks to SP Cinemas Shankar sir and Third Eye Deva sir for this opportunity. அது தாண்டி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் இஸ் லைக் ஒரு காமன் மேன் கனெக்ட் இருக்கிற ஒரு படமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த நம்புகிறேன். ஸோ அட்வான்ஸ் Diwali wishes to all of you and all cast and crews, all the very best. Harish, and he is actually getting into his next league, so I'm really happy that I'm a part of this film. And Adilya also, all the very best, and thank you everybody. Thank you. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இறைவனுக்கு நன்றி. போன தடவையே கொஞ்சம் நிறைய பேர் விட்டுட்டதால எழுதி வச்சு வேகமாக படிச்சலன்ட்டு அவனை தப்பாக நினச்சிக்காதீங்க. டீசல் திரைப்படம் ஆரம்பம் முதல் வெளியீடு வரலான 3 ஆண்டுகள் இடைவிடாத தொடர் பணி சுமையை உடனிருந்து இன்முகத்தோடு இரவுகள் பார்க்காமல் சேவனை செய்து முடித்த நாயகன் திரு ஹரிஷ் கல்யாண், நாயகி அதுல் ரவி, திரு வினய்ராய், அனன்யா,
கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி கொடுத்த நாசர் சார், சாய்குமார் சார், கருணாசன், சாகிர் ஹுசேன், சச்சின் கடைக்கர், காளி வெங்கட், ரமேஷ் திலக், விவேக் பிரசன்னா, மேத்யூ வர்கீஸ், சுப்பிரமணிய சிவா அண்ணன், மூர்த்தி அண்ணன், சரவணசக்தி, மூனா ரமேஷ், ஜார்ஜ், ரிஷி ரித்விக், தங்கதுரை, தீனா, கலைவெம்பு, அகிலன், நாகா, நாசர் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி. சகோதரிகள் அபூர்வா சிங், பிரியா, சுவாதி, மோனிஷா, அஞ்சனா, விஜயலட்சுமி, ராணி அக்கா, இலக்கியா, ரோஷினி, தேவயானி, கமலி, ரேவதி மற்றும் அனைத்து துணை நடிகர்களுக்கும் நன்றி. இசையமைப்பாளர் சகோதரர் திரு திபுனன் தாமஸ், ஒளிப்பதிவாளர் திரு MS பிரபு சார், ரிச்சர்ட் M நாதன் சார், கலை இயக்குனர் ஸ்கேர்க்ரோ ரெம்போன், சம்பத்குமார், பிரகதீஸ்வரன், மாயக்கண்ணன், படத்துக்கு ஷான் லோகேஷ், சண்டை பயிற்சியாளர் சில்வா, ராஜசேகர், நடன இயக்குனர் திரு ராஜசுந்தரம், சோபி ஷெரீப், பாடலாசிரியர் ரோகேஷ், மோகன்ராஜன், அமோக் பாலாஜி. சிறப்பு பாடலாக முதலாவது ஓப்பனிங் பாடலை பாடி கொடுத்த திரு STR அவர்களுக்கும், ரவிஜி, கானா குணா, அறிவு, அமோக் பாலாஜி, ஸ்வேதா மோகனுக்கு நன்றி. நிர்வாக தயாரிப்பாளர் கிஷோர், படைப்பாக தயாரிப்பாளர் நருண், நரேன், ஆடை அமைப்பாளர் பிரவீன், ஹர்ஷா சலப்பள்ளி, சிவப்னா, ஆடையாளர் செல்வசேகர், ஓப்பனை கணபதி, மக்கள் தொடர்பு சுரேசுந்திரா சார், விளம்பர வடிவமைப்பு சிறப்பாக செய்து கொடுத்த டியூனி ஜான் 24 AM, புகைப்படங்கள் சூர்யா, CG டீம் மிக சிறப்பாக செய்து கொடுத்த ஹரிகரன் லார்வன் ஸ்டுடியோஸ், SFX பணிகளை பலமுறை மாற்றியமைத்தும் உடனே செய்து கொடுத்த சச்சின் சிங் சினிமா, கலரிஸ்ட் ரங்கா சார், பிக்சலைட் ஸ்டுடியோ, சப்டைட்டில்ஸ் அஷ்ரப், தயாரிப்பு நிர்வாகிகள் ஜெய் கணேஷ், விஜயன், தயாரிப்பு மேலாளர்கள் தம்பி அஜித் குமார், மோகன், சங்கர் கணேஷ் மற்றும் அலுவலக பணிகளை திறம்பட செய்து கொடுத்த தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. என்னுடன் 3 ஆண்டுகளாக பயணம் செய்த இணை இயக்குனர் அண்ணன் கலைச்செல்வன், வேலுமணி, தம்பி விக்னேஷ், அப்துல், ரீகன் ஸ்டைன்ஸ், ரஞ்சித் குமார், ஆண்டனி விக்ரம், ஜெசிலா ஜாக்லின், லாவண்யா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆகாஷ்தீப், அருணகிரி நாராயணசாமி, மீனாட்சி மோனிகா, விஜய் பிரபாகரன் மற்றும் அனைவருக்கும் நன்றி. உதவி ஒளிப்பதிவாளர்கள், உதவி படத்தொகுப்பாளர்கள், உதவி சண்டை பயிற்சி இயக்குநர்கள், சண்டை கலைஞர்கள், நடன கலைஞர்கள், உதவி நடன இயக்குநர்கள், உதவி கலை இயக்குநர்கள், உதவி மேலாளர்கள், சென்னை புதுவை படப்பிடிப்பு தள மேலாளர்கள், தேடை என்டர்டைன்மெண்ட் மற்றும் SP சினிமா அலுவலக மேலாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர் அனைவருக்கும் என்னோட நன்றி. உணவு உபசரிப்பு செய்த கலைஞர்கள், லைட் ஆஃபீஸர், ஸ்கிரீன் டிபார்ட்மெண்ட், செயற்கை மழை கலைஞர்கள், போட்டோஃபிளட் தொழில்நுட்ப கலைஞர்கள், கார்பெண்டர்கள், பெயிண்டர்கள், வாகன ஓட்டுநர்களுக்கு நன்றி. சமூக வலைதளங்களும் தொலைக்காட்சி பண்பலை, ரேடியோ பண்பலையும் தொடர்ச்சியாக படம் குறித்து மிக முக்கியமான செய்திகளை மக்களிடையே கொண்டு சேர்த்த நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி. SP சினிமாஸ் சங்கர் சார், கிஷோர் சார், மிக்க நன்றி. இறுதியாக அவர் பேரை பார்த்து படிக்க முடியாது, இவ்வளோ வேகமாக சொன்னதுக்காக மன்னிக்கணும், எனக்கு காலம் கருதி அதுக்காக சொன்னேன். இறுதியாக இந்த எல்லாருக்கும் வேலை கொடுத்து, சம்பளம் கொடுத்து, சாப்பாடு போட்டு எங்களோட அத்தனைய தொந்தரவுகளையும் தாங்கி கொண்ட தயாரிப்பாளர் தேவராஜுல் மார்க்கண்டேயன் சாருக்கு நன்றி. டீசல் திரைப்படம், காதல் படம் நிறைய பார்க்குறோம், ஃபேமிலி ட்ராமா நிறைய பார்க்குறோம். சரி, புதுசாக ஏதாவது சொல்லாமே, எழுதுனா சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். பண்ணும்போது ஹைவேஸில் மோட்டலில் ஒரு நாள் நிறுத்தி சாப்பிடும்போது பார்த்தா டேங்கர் லாரி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அதுலேருந்து பக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பசங்க, சின்ன பசங்க எல்லாம், ஒரு 15-14 வயசு பசங்க. என்னடா பக்கெட் எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படின்னு சும்மா அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஷாக்கிங், டேங்கர் லாரியிலேருந்து பெட்ரோல் டீசல் திருடுற ஒரு விஷயம் நடக்குது. சுவாரஸ்யமாக இருக்கு, அப்படி இதை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி. உள்ளே போனால் ஷாக்கிங் அதிர்ச்சி, நம்ம பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம இது நம்மளால் இதுக்காக ஃபாரின்லாம் போய் கதை பண்ண முடியல, ஆனால் இங்கே இருக்கிறதே நெஞ்சு அடைச்சி போச்சு கதையை கேட்டுட்டு அதை பார்க்கும்போது. நிறைய தருணங்கள், சில பேர் துரத்துனாங்க, சில பேர் மிரட்டினாங்க, சில பேர் உயிர் பயம்லாம் கூட காட்டினாங்க. இந்த கதை நாங்கள் விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது, சரி ஏன் இந்த படத்தை, சரி நம்ம இந்த அண்டர்வேல்டை பற்றி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும்போது, திருப்பி கண்டினியூஸாக அந்த 10 இயர்ஸ் ஜேர்னியில் ₹2 பெட்ரோல் டீசல் விலையாருனா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் சாதாரணமாக 5000லேருந்து 10,000 ரூபாய் ஏறிடுது. ரெண்டுத்துக்கு இருக்க கனெக்ஷன். ஸோ இந்த திருட்டுக்கும் இந்த மாஃபியாவுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பிஸ்னஸுக்கும் நாம் நேரடியாக பாதிக்கப்படுறோம். ஸோ இது மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். அதனால் காதல் கதையும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் விட்டுட்டு இந்த கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஜேர்னி இன்னும் ஜாஸ்தி பண்ணேன். ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கும்.
மூடி வச்சிருக்கும் போது அது கைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். அந்த ரகசியம் இந்த டீசல் ரகசியம். நிறைய ரகசியம் இருக்குது. நான் ஏன் கொடுக்குன்ற ஒரு ரகசியம், நான் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணுன்ற ரகசியம், இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேருதுன்ற ரகசியம், இதனால் நான் எப்படி பாதிக்கப்படுன்ற ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன வேணால் கேட்கலாம். சாதாரணமாக நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, பெட்ரோல் பங்கில் பாயிண்ட் அடிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பாயிண்ட் அடிக்கிறது ஒரு விஷயம் இருக்கும், அது எல்லா பங்க்லையும் நடக்கிறது தான். கலப்பட பெட்ரோல் ஓட்டுறாங்கன்றதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது, மெக்கானிக்கும் சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட. இது நான் உள்ளே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிற டேர்ம்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பன்னிக்குட்டினாங்க. என்னது பன்னிக்குட்டியா அப்படின்னா அந்த கடத்தலுக்கு ஒரு பேர் பன்னிக்குட்டி. சொக்கா போடுறதுன்றாங்க. சொக்கா போடுறதுன்னா என்ன? இப்படி ஒன்று எனக்கு தலைபால் போடுறதுன்றாங்க. அது இப்படி ஒன்று சுவாரஸ்யமாக இருந்துச்சு எனக்கு. இந்த சுவாரஸ்யமெல்லாம் என்ன பாதிக்குது, நேரடியாக நம்மளை பாதிக்குது. ஸோ இந்த விஷயத்த கதையாக எழுதி கொண்டு புக் வச்சுட்டு நான் போய் ஏறி இறங்காத ஆஃபீஸ் கிடையாது, சொல்லாத ஹீரோஸ் கிடையாது, எல்லார்கிட்டையும் சொல்லி முடிச்சாச்சு. கடைசியாக நான் போய் சேர்ந்த இடம் தேவராஜுலு சார். இந்த கதையை பண்ணலான்னு நம்பிக்கை கொடுத்தாரு. ஒரு தயக்கம் இருந்துச்சு, பட்ஜெட் எப்படி போய் லேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஹீரோக்கும் பிடிச்சிருந்தது, ஹரிஷ் சாருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு பட்ஜெட் அப்படின்னு. எனக்குமே அது இருந்துச்சு, ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு. ஆனால் இது மேடைக்காக சொல்லலை. டேங்கர் லைன்லேருந்து நீங்கள் எண்ணெய் கொட்டுறதை பார்த்துருக்கலாம், தப்புன்னு கொட்டும். அந்த மாதிரி ஒரு டேங்கர் லைனில் பணத்தை கொண்டு வந்து கொட்டியிருக்காரு படத்துக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கே பயம் வந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன் வேணாமே நிறுத்திக்கலாமேன்னு. இல்லை, நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நிறுத்த முடியாது அப்படின்னு தேவராஜ் சார் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி செலவு 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 செலவு. ஏன்னா அந்த கதை அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவரும் வேணாங்க பண்ணிடுவோன்ட்டு ஒரு அது கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, இல்லை அது கதை மேலே வச்சுருக்க நம்பிக்கையா, இல்லை அவர் தயாரிப்பு மேலே அவர் வச்சுருக்க நம்பிக்கையா தெரியல. எல்லாத்தையும் மீறி அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு நம்பிக்கை, பத்திரிக்கையாளர் நீங்கள் பல பேர் உச்சாணி கும்பலை கொண்டு உட்கார வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இல்லைன்னா அது எதுவுமே சாத்தியம் கிடையாது. இன்றைக்கி உச்சாணி கும்பலில் இருக்க எல்லாமே நீங்கள் ஒரு நாள் அப்படி அந்த ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சு விட்டால் தான் 100 ஆக்கியிருக்கிறீங்க. உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. புது கண்டென்ட், புது விஷயங்களை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. மக்கள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டாடி தீர்த்துருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, அபார நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர் கதை மேலே இருந்துச்சு. ஸோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸ்பெஷல் மென்ஷனாக எத்தனை தடவை திரும்ப 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 நான் பேர் கேட்டாலும் ஒரே பேர் தான், தேவராஜுலு மார்க்கண்டேயன் சார். நீங்கள் அடுத்தது இந்தியன் மாதிரி, முதல்வன் மாதிரி, கத்தி மாதிரி, துப்பாக்கி மாதிரி பல 100 கோடி படங்கள், 1000 கோடி படங்கள்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கு இது ஒரு துவக்கமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். என்னை நம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள். முதல்ல இந்த படத்தை எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் சமூக வலைத்தள மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.